எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா, அதாவது மக்களே நல்லா கேடுங்க. நான் போன பதிவில் திமுக என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். மற்ற கட்சியை நான் அலர்ட் பண்ணலை. நண்பர்களே, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அன்பான தோழர்களே, நான் மற்ற கட்சியினருக்கு நான் அலர்ட் கொடுக்கல. நான் சொன்ன விஷயங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்களே சொல்லுங்கள். ஒரு விஷயம் உங்களை நான் கேட்குறேன். அது மக்கள் சொன்னாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் சொன்னாலும் சரி, தமிழகத்திலேயே அதிக பண வலிமை உள்ள கட்சி எதுன்னு சொல்லுங்களேன். யாரை சொல்லுவோம்? அதிமுக சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் மக்களே. திமுக தான் சொல்ல முடியும். திமுக தான் பண வலிமை அதிகமாக இருக்கிற கட்சி இல்லைங்களா? பணத்தால் அடித்து யாரை வேணும்னாலும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சிருக்குது இந்த திமுக. ஆனால் என்னதான் பணத்தை நீங்கள் கொடுத்தாலுமே தமிழக மக்களை விலை கொடுத்து இந்த தேர்தலை வாங்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன விலை வேணாலும் கொடுங்க. மக்கள் அதாவதுங்க 2011 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் ஐயா தான் இதை ஆரம்பித்து விட்டார். என்னன்னு, யாரோட பணத்தை நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்க? மக்களுடைய வரி பணத்தை கொடுக்குறீங்க. அதனால் மேடைக்கு மேடை, மாநாட்டுக்கு மாநாடு பேசும்போது எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இது உங்களோட பணம், உங்களுடைய வரி பணம், கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, வாங்கிக்குங்க. வாங்கினா கூட உங்களுக்கு குற்றவுணர்ச்சி இருக்கக்கூடாது, ஏன்னா இது உங்களுடைய பணம் இல்லையா? அதனால் வாங்கிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் போடுங்க அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார். 10 வருஷத்துக்கு அப்புறமா இதை சொல்ல வேற ஆள் யாருமே இல்லை. ஏன்னா அதிமுக ஆட்சி ஆண்டுச்சு. அதுக்கப்புறம் 2021 திமுக வந்துச்சு. இந்த வார்த்தையை சொல்ல யார் இல்லாமல் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இப்போ சொன்ன விஷயம், இது யார் பணத்தை கொடுக்குறாங்க? அவங்க பாக்கெட்லேருந்து கொடுக்குறாங்களா? உங்களுடைய வரி பணம் தானே, உங்களுக்கே கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி சொன்னது. இது 2011 தாண்டி 2026 மக்களிடையே போய் நல்லா சேர்ந்துருச்சு. நான் நிறைய யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸ் அதிகமாக படிப்பேன் மக்களே. அதில் அந்த கமெண்ட்ஸில் படிப்பேன். அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் பார்க்குறேன். பொதுமக்களுடைய கருத்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு வயசான பாட்டிலாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. என்னென்னு பேசுகிறாங்கன்னா, யாருடைய பணத்தை கொடுத்தாங்க அவனே பேசுகிறாங்க. ஸ்டாலின் யார் பணத்தை கொடுத்தான்? எங்களுடைய வரிப்பணம், நம்முடைய வரிப்பணத்தானே கொடுத்தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அதனால் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் யாருமே கவலைப்பட வேணாம். தமிழக மக்கள் பெரும்பான்மையான ஓட்டுகள் வித்தியாசத்தில் தளபதி விஜய் அவர்களை வெற்றி பெற வைப்பாங்க.